Welcome to Sri Ramchan Physics Pilot. இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது +1 ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபிசிக்ஸ்ல யூனிட் 1 நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட். அதில் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த மெத்தட் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். அதில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா it converts a physical quantity from one system of units to another. So we already studied SI unit systems பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். CGS சிஸ்டம், MK சிஸ்டம், FA சிஸ்டம்ஸ் அது மாதிரி. அப்போ ஒரு சிஸ்டத்தில் இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். தட் இஸ் ஃப்ரம் CGS to MKS system. So in this case CGS is nothing but a centimeter gram second as well as for MKS அப்படின்னு சொல்லும் பொழுது மீட்டர் கிலோகிராம் செகண்ட். இது மாதிரி ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா it is used to check the dimensional correctness of a given physical equation. ஒரு physical equations கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்கக்கூடிய physical equationsல டைமென்ஷனலி கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எழுதலாம். என்ன ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவே நம்ம எடுத்துக்கலாம். V = U + AT அப்படிங்கிற ஜென்ரல் ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே V அப்படின்னு சொல்லும் பொழுது அதோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது L⁻⁻1. அதே மாதிரி U அப்படிங்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி, அதுக்கு என்னது L⁻⁻1. அண்ட் ஃபார் ஆக்சலரேஷன் அண்ட் டைம் இது ரெண்டும் நீ கேன்சல் பண்ணும்பொழுது ஈக்குவேஷன்ஸ் அப்படியே எழுதிடலாம். L⁻⁻2 ஃபார் ஆக்சலரேஷன் and for the time it is T⁻1. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நமக்கு என்ன ஆகும்? இங்கே T⁻1 இங்கே T⁻2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா this equation will becomes L⁻⁻1. சரிங்களா? இப்போ இதை நம்ம காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா twice the value of L⁻⁻1. அப்போ 2 அப்படிங்கும்போது டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே என்னது L⁻⁻1 as well as in the right side also L⁻⁻1. அப்போ இதை என்ன சொல்கிறாங்க? It is used to check the dimensionally correct of a given physical equations and for to establish the relation among the various physical quantities. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா simple pendulum that you are going to study already studied in your 9th standard. அதே மாதிரி நம்ம இதில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சிம்பிள் பெண்டலம் பொறுத்த வரைக்கும் you are used to find the value for acceleration due to gravity. அதாவது G உடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4π² L/T² is the general formula for the physical quantities for gravitational force. சரியா? that is G, acceleration due to gravity. ஸோ அப்போ G இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா G and here L, that is length and for the time. அப்போ it establishes the relations, that is the relations among the physical quantities. அப்போ G ஒரு physical quantity, Lங்கிற physical quantity, T² அப்படிங்கும்போது இதில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இப்போ அடுத்து நீ பார்க்கக்கூடியது லிமிடேஷன்ஸ் ஆஃப் த டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஸோ லிமிடேஷன்ஸ் சில இதுக்கு நம்ம இதை அப்ளை பண்ணவே முடியாது. அது தட் இஸ் இட் வித் த லிமிடேஷன்ஸ். ஸோ எந்தெந்த மெத்தட்ஸ்க்கு பார்த்தேன் அப்படின்னா திஸ் மெத்தட் கிவ்ஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் த டைமென்ஷனல் கான்ஸ்டன்ஸ். சரிங்களா? டைமென்ஷனல் கான்ஸ்டன்ஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு தரலை. சரிங்களா? டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே தரலை. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ஃபார்முலா லைக் 1 2 அந்த நம்பர்ஸ், அடுத்தது பை, ஆயிலஸ் நம்பர்ஸ், இது எல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்த பார்க்கும் பொழுது திஸ் மெத்தட் cannot decide whether the given quantity is a vector or a scalar. கொடுத்துருக்கக்கூடிய டைமென்ஷனை வச்சு அது ஸ்கேலார வெக்டார் நம்ம அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன எழுதலாம்? இப்போ ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லும் பொழுது டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா L⁻⁻1. அண்ட் இந்த கேஸ் ஆஃப் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ இதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? L⁻⁻1. அப்போ ரெண்டுக்குமே டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி இருக்குது? L⁻⁻1 இருக்குது. பட் இந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து எது ஸ்கேலர் எது வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் மெத்தட் cannot decide whether the given quantity is a vector or a scalar unless it gives about the speed and velocity. அது மாதிரி கொடுத்தா மட்டுமே தான் கண்டுபிடிக்க முடியும். Then this method is not suitable to derive relations involving அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸோ எக்ஸ்போனென்ஷியல்ஸோ லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸுக்கோ இந்த மெத்தட் என்ன ஆகாது? சூட் ஆகவே ஆகாது. Now
it cannot be applied to an equation involving more than 3 physical quantities. So physical quantities பொறுத்த வரைக்கும் ஒரு 3 physical quantitiesக்கு மேல இப்ப 4 5 அது மாதிரி போகும் பொழுது அதுக்கு இந்த லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிற நம்ம that is set with the limitations, அதுக்கு இந்த dimensions அப்படிங்கிறது அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்தது it can check only whether a physical relation is dimensionally correct. கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கான்னு மட்டும்தான் நம்ம செக் பண்ண முடியும் இல்லையா, அந்த ரிலேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோம். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது யூடி பிளஸ் 1/3 ஏடி ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி எஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, யூடி பிளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது டிஸ்டன்ஸ் தான். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ்க்கு வந்து டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லும்போது எல் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிடுவோம். அப்போ டைமென்ஷனலி அது கரெக்டாக இருக்கும். பட் நாட் த கரெக்ட்னஸ் ஃபார் த ரிலேஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 1/3 அப்படின்னு இருக்குது, அதே மாதிரி இங்கே 1/2 அப்படின்னு இருக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஸ் வந்து இட் மஸ்ட் பி கண்டிப்பாக என்ன ஆகும், சேமாக இருக்காது. அது வந்து நம்ம கண்டிப்பாக அதோட வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பட் நாட் த கரெக்ட்னஸ் ஆஃப் த ரிலேஷன்ஸ். அப்போ டைமென்ஷனலி கரெக்டான்னு மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லையே, அதோட ரிலேஷன்ஸ் கரெக்டான்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த dimension analysis. சரிங்களா? If you have any doubt in this concept, that is applications and limitations, you may feel free to contact with our social network. We will discuss in the next video. Thank you all.